ஏ உன்கிட்ட ஒரு கொஷின், இது வந்து மேக்ஸ் ரிலேட்டடான கொஷின் தான், நீ அது வந்து கால்குலேட் பண்ணணும். நீ வந்து மரத்துல இருந்து ஒரு பூ பறிக்கிற, ஒரு பூ கிடையாது, எத்தனை பூ வேணா நீ பறிச்சுக்கலாம். ஓகே, பட் ஒன்ஸ் தான் நீ பறிக்கணும். பறிச்சிட்ட அப்படின்னா ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்துல நீ மூழ்கி எந்திரிச்சிட்ட அப்படின்னா அது டபுள் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பூ தான் நீ மரத்துல இருந்து பறிக்கிற அப்படின்னா அந்த குளத்துல இருந்து மூழ்கி எந்திரிச்ச அப்படின்னா 2 ரெண்டாயிடும். ஸோ டபுள் ஆயிடும். நீ எத்தனை எத்தனை பூ பறிக்கிறியோ அது முங்கிய எந்திரிச்சா வந்து டபுள் ஆகும். அதை நீ சாமி கிட்ட வைக்கணும். ஓகேவா? சாமி கிட்ட வச்சோன்னா த்ரைஸ் மட்டும் தான் நீ வைக்கணும். சாமி கிட்ட வைக்கணும், குளத்துல முங்கி எந்திரிச்சு சாமி கிட்ட வைக்கணும். த்ரீ டைம்ஸ் தான் நீ பண்ணணும். அப்போ 3 டைம்ஸ் வைக்கும் போது அந்த குளத்துல இருந்து நீ வரும்போது உங்ககிட்ட லாஸ்ட்ல வந்துட்டு பூவே இருக்கவே கூடாது, ஈக்குவலா இருக்கணும், ஈவனா இருக்கணும். புரியுதா? பூ வந்து நீ 2 பறிக்கிற அப்படின்னா குளத்துல இருந்து முங்கி எந்திரிச்சு அப்படின்னா 4 ஆயிடும். நீ வந்துட்டு இப்போ 2 பூ தான் வந்து சாமிக்கு வைக்கிற அப்படின்னா மிச்சம் உங்ககிட்ட 2 இருக்கும். நீ குளத்துல முங்கிருப்போ திரும்ப 4 இருக்கும், திரும்ப நீ 2 தான் அங்க வைக்கணும். ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் டைம் எத்தனை பூ வந்து சாமி கிட்ட வைக்கிறியோ அதுதான் 3 டைமும் நீ வைக்கணும். அப்போ உங்ககிட்ட நீ கால்குலேட் பண்ணி இதை நீ ஈக்குவல் ஆக்கணும். நீ பூ சாமி கிட்ட வைக்கிறதா லாஸ்டா இருக்கணும், உங்ககிட்ட எந்த பூவுமே கையில இருக்கக்கூடாது. 3 டைம் தான் முழுங்கி எந்திரிக்கணும், பூவும் கரெக்டா இருக்கணும். 3 டைம் தான் நீ வைக்கணும் சாமி கிட்ட. அது எப்படி கால்குலேட் பண்ணி எவ்வளோ நீ பறிப்ப எத்தனை பூ சாமி கிட்ட வைப்ப, அதுதான் கால்குலேஷன். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்கலாம் யார் வந்து கரெக்டா சொல்றாங்க. ஓகே ஓகே ஓகே.